நீங்கள் அழகாக போட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்காக எந்த லோனும் வாங்க தேவையில்லை, யார்கிட்ட போய் நிற்க தேவையில்லை, கேஒய்சி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க தேவையில்லை. அழகாக போட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். அரசாங்கம் தரக்கூடிய நிறைய லோன் சலுகைகள், நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இதுவரைக்குமே லட்சக்கணக்கான பேர் இல்லை கோடிக்கணக்கான பேர் பயனடைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லோன் திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லோன் திட்டத்தை பொறுத்த வரைக்குமே 50,000 ரூபாயிலிருந்து 10 லட்சம் அதுக்கு மேலேயும் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். சாதாரண டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கி கொள்ள முடியும். எங்கேயும் அலைய தேவையில்லை. நீங்கள் ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் ஒரு பேங்க்கில் வச்சுருக்கீங்கன்னா அந்த பேங்க்லேயே அந்த திட்டம் இருக்குங்க. அந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் பயனடைய முடியும். எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காக தான் இந்த விஷயம் செஞ்சுருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன விதமான வேலைகள் செஞ்சாலும் சரி, சின்னதாக ஒரு கடை வச்சுருந்தாலும் சரி, அனைத்து விதமான மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. ஸோ அந்த திட்டத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் எனக்கு இந்த லோன் வாங்குற ஐடியாலாம் இல்லைங்க. இந்த லோன் ஆப்பில் லோன் வாங்குறதுலாம் பயமாக இருக்குது. இந்த பேங்க்லலாம் இல்லாமல் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுது, லோன் வாங்காமல் எனக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட 2 வாய்ப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வாய்ப்பை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தாராளமாக பணத்தை எடுத்துக்கலாம். 3 நாளில் உங்கள் பணம் கிடச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 விதமான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் வீடியோ முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி ஸ்டோரிஸும் கொஞ்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக இலக்கியனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் நடத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான திட்டத்தின் மூலமாக நிறைய பேர் பயனடைந்திருக்கக்கூடிய ஒரு லோன் திட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த லோன் திட்டத்தை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதனால தான் இதை எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா தேவைப்படுது அல்லது ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது, அவங்களுக்கு தேவைக்கேற்றபடி இந்த லோன் வாய்ப்புகள் வச்சுருக்காங்க. ஸோ இந்த லோனை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதுக்கு என்ன முறைகள் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த லோனை வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்க்க போகிறோம். என்ன வட்டி இவங்க போடுவாங்க பார்க்க போகிறோம். இந்த லோனை தருத்து யார், எப்படி இதை வாங்கலாம், இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா எந்த விதமான லோனும் வாங்காமல் பணம் தரக்கூடிய 2 விதமான விஷயங்களுக்கு அதை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த லோன் திட்டம் தரத்துக்குரிய யாரை பற்றினா பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டம். ஸோ இந்த திட்டத்தை பற்றி நான் சொல்லணும்னா ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது, எனக்கு இந்த லோன் கிடைக்க மாட்டுது, நான் போனால் பேங்க்கில் அவங்களுக்குலாம் தரமாட்டேன் போன்னு சொல்லிடுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியல சொன்னீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் போயிட்டு இது கேட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க, வேறு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வாய்ப்புகள் என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் பால் டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். சிசு இது வந்து 50,000 தராங்க. அது பார்த்தீங்கன்னா கிஷோர் 50,000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 5 லட்சம் வரைக்குமே தராங்க. தருணை பொறுத்த வரைக்குமே 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் தராங்க. அதுக்கு மேலும் தராங்க. ஏன்னா தருண் ப்ளஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மேலும் தராங்க. ஸோ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது சிசு சொல்லக்கூடிய இந்த 50,000 ரூபா தராங்க இல்லையா, இதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லாமல் இந்த லோனை தராங்க. யார் தராங்க? நிறைய விதமான பேங்க்குக்கும் இதுக்கு வந்து உடனே எல்லாரும் வந்து தந்துதான் ஆகணுன்ட்டு கவர்மெண்ட் ஒரு திட்டமே வச்சுருக்காங்க. பப்ளிக் பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க்கு, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கூட்டுறவு சங்கம்லாம் இருக்கு இல்லையா, அவங்களும் இதை தரணும். எல்லாருக்கும் இது தரணுன்ட்டு விஷயத்தை கொடுத்து வச்சுருக்காங்க. இருந்தாலும் நம்ம சில பேங்க்லாம் போயிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, கிடச்சிருக்காது. ஆனால் 90% இது யார் தராங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் தான் தராங்க. அவங்க வந்து இந்த ப்ராசஸிங் ஃபீஸில் தான் மேலே பார்ப்பாங்க. அதனால் இந்த லோன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய இடம் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸு ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கும். முத்ரா லோன் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி லிஸ்ட்டை போட்டிங்கன்னா வந்துடும். உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கும், போனீங்கன்னா கிடச்சிடும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலாம், இதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே சிம்பிளாக சொல்லணும்னா இதுக்கு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ முத்ரா போட்டிங்கன்னா வந்துடும். முத்ராவில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா ஆதார் கார்டு, பேன் கார்டுங்க. 2வது முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு கடை போட போகிறீங்க, அந்த கடை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா கவர்மெண்ட்டில். ஸோ கார்பரேஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலும் சரி, சிசுக்கு தேவைப்படாது. சிசுக்கு சாதாரண ஒரு கடை தான் வச்சுருப்பீங்க. இல்லைங்க நான் வந்து ஒரு தருண் ஒரு வந்து டெய்லரிங் மிஷின் கடை வச்சு கார்மெண்ட்ஸ் பண்ணலான்னு இருக்கேன், அல்லது ஒரு தீக்குச்சி கடை வச்சுருக்கேன், இந்த அட்டை பாக்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா, கார்பரேட் சொல்லுவாங்க, அதாவது பாக்ஸ்லாம் சொல்லுவாங்களே, அட்டை பாக்ஸு, இதெல்லாம் இந்த பேக்கிங்க்கான பாக்ஸ்லாம் இல்லையா, அது செய்கிற ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, ப்ராப்பராக ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கணும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க. இது இல்லாமல் உதயம்
உதயம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ண வேண்டியிருக்கும். உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் என்னதுன்னா, நீங்கள் வந்து எம்எஸ்எம்இ சொல்லக்கூடிய இந்த திட்டத்தில், அதாவது இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸை வச்சு நடத்தலாம் ஒரு ஐடியா இருப்பாங்களே, சில பேர் வந்து வச்சுப்பாங்க இல்லையா, மைக்ரோ ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, அப்படி பண்ணுறவங்க இந்த உதயத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதாவது உங்கள் ஆதார் கார்டு போட்டு அது ஓடிபி போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா தான், அந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இவர் வந்து தொழில் தொடங்க தயாராகிட்டாருன்ற லெவலில் வந்துடும். அதில் சில லிஸ்ட்லாம் இருக்கும். அது எந்த லிஸ்ட்டில் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்கிறது குறித்து வச்சுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா, அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஐடியை நீங்கள் இதில் இணைக்க வேண்டியிருக்கும். அவ்வளோதான். ஸோ நீங்கள் தொழில் தொடங்கிறதுக்கான அந்த ஆதார் கார்டை கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கணும். இவ்வளோ தாங்க, பெருசாக இல்லை. இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாவே போதும், உங்களுக்கு இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுறது ரொம்ப குழப்பமாக இருக்குது கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்களே பேங்க்கில், அதே போல் தான் ஆதார் கார்டு, பேன் கார்டு, உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்போ நீங்கள் எந்த கடை போட போகிறீங்களோ அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இவ்வளோ தாங்க விஷயம். நீங்கள் கடை போடுற அளவுலாம் இல்லை, எனக்கு ஒரு 50,000 தான் தேவைப்படுதுன்னா அதுக்கு அது தேவைப்படாது. கண்டிப்பாக நிறைய பேருக்கு 5 லட்சம் தேவைப்படும். அப்படி இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கடை போட போயிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் அவங்க கேட்குறாங்க. இதுதாங்க டாக்குமெண்ட்ஸ். ஸோ இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதை பற்றி வீடியோ தனியாக போட்டிருக்கேன். நீங்கள் போய் அதில் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாவே முத்ரா யோஜனா பற்றி டீட்டெயிலாக அதில் இருக்கும். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு லோன்லாம் வேணாம் பாஸ், எனக்கு வந்து இந்த ஆப்பில் லோன் வாங்கிறதுக்கு பயமாக இருக்குது, இந்த தேவையில்லாமல் அவ்வளோ வட்டிலாம் கொடுக்க முடியாது, எனக்கு லோனே இல்லாமல் பணம் கிடைக்குமா கேட்டிங்கன்னா, 2 வழி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா, உங்கள் சேலரியில் இபிஎஃப் என்ற ஒரு விஷயத்தை பிடிச்சிருந்தாங்கன்னா உங்களுடைய பணத்தை நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கொள்ள முடியும். இபிஎஃப் நம்பர் மட்டும்தான் இருக்குது, எனக்கு அதில் எல்லாம் போகிறது தெரியலனா அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இபிஎஃப் போட்டிங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. நிறைய பேருக்கு அந்த யூஏஎன் நம்பர் எப்படி க்ரியேட் பண்ணணும் தெரியாது, அதுக்கப்புறமா அதில் எப்படி மொபைல் நம்பர் போடணும் தெரியாது, ஆதார் கார்டு எப்படி இணைக்கணும் தெரியாது, பேங்க்ஸ் டீட்டெயில்ஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எப்படி இணைக்கணும் தெரியாது. இதை பற்றி தனித்தனியாக வீடியோவே இருக்குது. இதிலெல்லாம் சில பேருக்கு நிறைய சந்தேகங்களாக இருக்குது. ஸோ அதனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வச்சுருக்கக்கூடிய நேம், உதாரணத்துக்கு டி குமார்னு ஒருத்தர் இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன், அவர் சேலரி ஸ்லிப்பில் டி குமார்னு இருக்கும், ஆனால் அவர் ஆதார் கார்டில் குமார்னு டி இருக்கும். இது போல் மிஸ்மேட்ச் பேர், இனிஷியல் முன்ன பின்ன இருக்கும். இதெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்கும். அதனால் அதெல்லாம் சரி செஞ்ச பிறகு தான் அதுக்குள்ளே நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி போக முடியும். அப்படி உங்களுடைய இபிஎஃப்பில் எல்லாமே பக்காவாக கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் 2 வருஷம் வரைக்குமே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய பணத்தை நீங்கள் வந்து 50% வரைக்கும் எடுக்க முடியும். 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் திருமணத்துக்காக 50% வரைக்கும் எடுத்துக்கொள்ள முடியும். லைஃப் டைமில் ஒரு தடவை தான் எடுக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு இடம் வாங்க போகிறேங்க, ஒரு வீடு கட்ட போகிறேங்க, எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா 90% அதில் உங்களுடைய அமௌண்ட்டில் எடுத்துக்க முடியும். உங்களுடைய அமௌண்ட்டு, உங்களுடைய முதலாளியோட அமௌண்ட்டை சேர்த்து 90% எடுத்துக்கொள்ள முடியும். அந்த 5 வருஷத்துக்கு எடுத்து இன்னொரு 3 வருஷம் கழித்து அந்த வீடு மேலே கட்ட போகிறீங்கன்னா அப்போயும் நீங்கள் அதே மாதிரி பணத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இதுக்கெல்லாம் 5 வருஷம் கழிச்சு எடுக்க முடியுமா? எனக்கு அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை, அதாவது இல்லிங்னஸ், உடம்பு சரியில்லை சொல்லி நீங்கள் கட்டின பணத்தை கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து அரசாங்கம் பார்த்தீங்கன்னா திட்டத்தை ரொம்ப சுலபமாக்கிட்டாங்க. இதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணலாம் தேவையில்லை. இதுக்குன்னு ஒரு கார்டே வரப்போகுது. ஸோ எப்படி ஏடிஎம் கார்டு போலையோ அதே போல் இதுக்கு ஒரு கார்டு வரப்போகுது. நீங்கள் அழகாக போட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்காக எந்த லோனும் வாங்க தேவையில்லை, யார்கிட்ட போய் நிற்க தேவையில்லை, கேஒய்சி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க தேவையில்லை. அழகாக போட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த திட்டத்தில் இன்னும் இம்ப்ளிமெண்ட் அதிகமாகிட்டு தான் வருது. இல்லிங்னஸ் மட்டும் கிடையாது, பசங்களோட எஜுகேஷனுக்கு எடுத்துக்கலாம், திருமணத்துக்கு எடுத்துக்கலாம், உங்களுடைய வீடு கட்டுறதுக்கு எடுத்துக்கலாம், நிறைய விதமான விஷயங்கள் இது வச்சுருக்காங்க. ஸோ இபிஎஃப்ன்றது ஒரு நல்ல விஷயம். இதுக்கு எந்த விதமான லோனும் வாங்க தேவையில்லை, உங்கள் பணத்தை இங்கே எடுத்துக்கலாம். இது போல் பணம் எடுத்துக்கிறேனே, எனக்கு பென்ஷன் வராமல் போயிடுமே, பயமாக இருக்கேன், கவலைப்படாதீங்க. பென்ஷனுக்கு தனியாக ஒதுக்கி வச்சுட்டு தான் இந்த பணத்தை வச்சுருக்காங்க. இந்த பணம் இருந்துச்சுன்னா வட்டி போட்டு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஆனால் அவசரத்துக்கு நீங்கள் லோன் வாங்கிறதுக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு வகை. 2வது, என்கிட்ட அந்த ஆப்ஷன்லாம் இல்லைன்னா நீங்கள் எல்ஐசி போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் எல்ஐசி மூலமாக நீங்கள் லோன் அப்ளை பண்ணலாம். லோன் சொல்கிறத காட்டிலும் நீங்கள் கட்டின பணத்துலேருந்து எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கு சில கமிஷன்ஸ் போடுவாங்க. லோன் போடும்போது அதுக்கு ஒரு % அல்லது 2% அது வட்டி மாதிரி போடுவாங்க. அதனால் எமர்ஜென்சிக்கு தேவைப்படுறவங்க இது போல் எல்ஐசி பாண்ட்ஸில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கொள்ள முடியும். இதெல்லாம் வந்து பெரிய வரியங்கள் லோன் வாங்காமல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸ் வச்சு எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதனால தான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே 2 முக்கியமான விஷயத்தை பார்த்துருக்கோம். 1, பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன விதமான பெனிஃபிட் கிடைக்கும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும், அதை எப்படி அப்ளை பண்ணலாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னொன்று, லோனே வாங்காமல் நமக்கு பணம் கிடைக்கக்கூடிய சோர்ஸை பற்றி 2 விஷயத்தை சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், சில பேருக்கு நிறைய விதமான கேள்விகள்லாம் மனசில் எழுவும். நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுமா நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சுமாக்க மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.